அன்னைக்கு எனக்கு ஒரு வேலையை உடனே முடிச்சு கொடுக்க வேண்டியிருந்துச்சு. மத்தியானத்துல இருந்து ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்தாலும் என்னால செஞ்சு முடிக்க முடியல. அன்னைக்கு ராத்திரி 9 மணிக்குள்ள அதை நான் அப்லோட் பண்ணணும். உடனே எனக்கு என்னோட தோழி ஞாபகம் வந்துச்சு. அவ எக்ஸல் ரொம்ப நல்லா பண்ணுவா. அவளை உடனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். ஏதோ பிஸியா இருந்த மாதிரி தெரிஞ்சது. நான் விஷயத்த சொன்ன உடனே வர்றேன்னு சொன்னவா கொஞ்ச நேரம் கழிச்சு மேட்ரு அனுப்பு, எங்க வீட்டுல இருந்தே பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னான். எனக்கு போன்ல விளக்கி சொல்ல முடியாததுனால கொஞ்சம் எங்க வீட்டுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயேன்னு சொன்னேன். 5 நிமிஷத்துல வந்தா. நான் என்ன சொல்ல வர்றேன்னு கூட அவ சரியா புரிஞ்சுக்கிடல. இப்படி செய் அப்படி செய்ன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிட்டா. அவ என் பக்கத்துல உட்காந்து எனக்காக செஞ்சு கொடுப்பான்னு நினைச்சேன். அவ இப்படி டக்குன்னு போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டுது. அவ்வளவு நேரம் சிஸ்டத்துல உட்கார்ந்தது வேற கண்ணை வலிச்சுக்கிட்டு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. வேலையை முடிக்க முடியாதோங்கிற டென்ஷன் வேற. அப்படியே உட்கார்ந்து அழுதுட்டேன். என் கணவர் பக்கத்துல வந்தாரு. என்ன விஷயம்னு கேட்டாரு. நான் நடந்ததை சொன்னேன். நான் அவளுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன், எவ்வளவு டைம் கொடுத்திருக்கேன். இப்படி பண்ணிட்டாள, என்னை அவ உண்மைக்குமே நேசிச்சா அப்படி செய்வாளா? என்னதான் பிஸியா இருந்தாலும் அவ எனக்கு உதவி செஞ்சிருக்கணும். நான் எத்தனை நாள் ராத்திரி பகலா உட்கார்ந்து கண்ணு வலிக்க வலிக்க அவளுக்கு PhD பண்ண ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கேன். அவ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து எனக்கு உதவி செஞ்சிருக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் அவ எனக்கு கொடுக்காம போயிட்டாளேன்னு புலம்புனேன். உடனே என் கணவர் என்கிட்ட, அப்படி சொல்லாத, அவ உனக்கு திருப்பி உதவி செய்யணும்னு நீ அவளுக்கு உதவி செஞ்சினா அது உதவியே இல்ல. நட்புனா என்ன? எதையுமே எதிர்பார்க்காம நட்போட பழகிறது தான் நட்பு. உன் நட்புக்கு பிரதிபலனா நேசத்தையோ ஏன் நட்பையோ கூட நீ எதிர்பார்க்க கூடாது. அதுதான் உண்மையான நட்புன்னு சொன்னாரு. கசப்பான உண்மை. ஆனா கடினமான அந்த பாடத்தை அன்னைக்கு நான் படிச்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என் தோழிக்கிட்ட இருந்து போன். என்ன முடிச்சிட்டியான்னு கேட்டா. முடிச்சிட்டேன், நீ நிம்மதியா தூங்குன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டேன். உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இந்த வேத வசனமும் இந்த பாடத்தை தானே நமக்கு கற்றுக் கொடுக்குது.